ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான தேங்காய் சேர்க்காத சிம்பிளான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குருமா செய்யறதுக்காக ஒரு 5 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த தக்காளி தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்தோம்னா போதும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக எடுத்தால் 1 போதும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் 1க்கு 2 கீறி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். இந்த குருமா பொறுத்த வரைக்கும் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் ஆரம்பத்திலேயே உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்லா சுவையாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு 1க்கு 2 எடுத்து சேர்த்துக்கலாங்க. பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு நீங்கள் இந்த டைம்லையும் சேர்க்கலாம். இல்லைனா ஆரம்பத்திலேயே எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துனதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த 2 மெத்தடில் செஞ்சாலுமே நல்ல சுவையாக இருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி விழுது அரைச்சதே ரொம்ப தண்ணியாக இருந்தால் தண்ணி சேர்க்க அவசியம் இல்லைங்க. இன்றைக்கி தக்காளி விழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த தக்காளி விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை பொருளை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். கூட 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டையாக 1 இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த சோம்பு லைட்டாக வறுப்பட்ட மணம் வரும் அந்த அளவுக்கு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சோம்பு லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் வருது. இது கூட 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலை லைட்டாக நல்லா வறுப்பட்டு நிறம் மாறி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா பொட்டுக்கடலை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல நிறம் மாறி லைட்டாக அந்த பச்சை வாடை போய் வறுப்பட்ட மணம் வரும். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதுங்க. கருகிடக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபைன் பவுடராக நான் காமிச்சிருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பொடிச்சு எடுத்து இந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 400 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல பெரிய டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா கொதிக்கும் போது திக்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா இந்த தக்காளியோட நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து விட்டது எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ இந்த பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம். அதிக நேரம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் காமிச்சிருக்காம அதை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான தக்காளி பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் வறுத்து சேர்த்ததுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே பொடி நடக்குனா மல்லியில் தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.